தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்ட நுழைவாயில் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணிகள் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு திருநெல்வேலி காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் அருகில் மாயாண்டி என்ற வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி S.M. சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் ஆகியோர் கொண்ட அமர்வு தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி இளைஞர் கொலை தொடர்பாக சீல் வைத்த உரையில் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் சம்பவத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பான வீடியோ காட்சியையும் அவர்கள் காட்டியிருந்தனர். தொடர்ந்து வாதிட்ட அவர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்களில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் வீடியோ காட்சிகளை பார்த்த நீதிபதிகள் ஒரே ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் மட்டுமே வெட்டிய நபரை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தனர். எதற்காக கொலை சம்பவம் நடைபெற்றது என்பதை விட சம்பவம் நடந்த இடம்தான் கவலை அளிப்பதாக உள்ளது எனவும் நீதிமன்ற வாயிலில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் சாட்சிகள் எப்படி சாட்சி கூற வருவர் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருந்தனர். பணியில் இருக்கும் காவல்துறையினர் பணியை விட தங்களது செல்போனில் மூழ்கி கிடப்பதாக நீதிபதிகள் வேதனையான ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் 90% காவல்துறையினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து கொலை சம்பவத்தின் போது பணியில் இருந்த தவறிழைத்த போலீசார் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க திருநெல்வேலி காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் குற்றவாளியை பிடித்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு பாராட்டும் தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவருக்கு உரிய பரிசு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும் வரை இடைக்கால ஏற்பாடாக மாவட்ட நீதிமன்றங்களுக்கு தேவையான ஆயுதம் தாங்கிய காவல்துறையினருடைய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.